இங்க நம்ம ஹீரோ கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே துபாய்க்கு வேலைக்கு கிளம்பிடுறாரு. இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பொண்ணு பிறக்கும் போதே பிசிக்கலி சேலஞ்சா தான் பிறந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோட வைஃபும் இவர் ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் 11 வருஷமா இந்த குழந்தைய நான் பாத்துக்கிட்டேன், இதுக்கு மேல இந்த பொண்ணை என்னால பார்க்க முடியாது, நீனே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வேற ஒரு பையன் கூட ஓடி போயிடுறாங்க. நம்ம பொண்ணு கிட்ட போய் பக்கத்துல போய் பேசலாமேன்னு பார்த்தா இவ பயந்து நடுங்குறா. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எங்கேயாச்சும் ஆசிரமத்துல விடுங்கன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு மாதிரியே நம்ம ஆக்ட் பண்ணி காமிச்சா அந்த பொண்ணு அழுக மாட்டான்னு சொல்றா. அதனால அந்த பொண்ணு மாதிரியே கை காலனா சுலுக்கிக்கிட்டு நடந்து பார்க்கலாமேன்னு பார்த்தா இவரால கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியல. அப்ப இது மாதிரிதான் நம்ம பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா இவங்க கிட்ட வந்து உங்க பொண்ணு நைட்டு டெய்லி கத்திட்டே இருக்கிறனால எங்களால இருக்க முடியல, தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிருங்கன்னு சொல்றாங்க. இதனால இவரும் பொண்ணனா கூட்டிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னோட பொண்ண அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு அம்மாவை இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வச்சா என்னோட புருஷன் சந்தேகப்படுறான், நான் இனிமேல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே இவரு தான் தனியா இருந்து பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு நம்ம அஞ்சலியும் வராங்க. நீங்க ஏதோ வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நம்ம அஞ்சலியும் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் நம்ம அஞ்சலிய ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம அஞ்சலியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கேட்ட உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க இருக்கிற வீட்டை நான் எழுதி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு டிராமா பண்ணிருக்கான்னு. கடைசியில அந்த வீட்டை அஞ்சலி பேர்லயே எழுதி கொடுத்துட்டு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டே கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.